வெல்கம் டு சித்து சமையல். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மைக்ரோ ஓவன்லாம் இல்லாமலே வீட்டிலையே எப்படி கேக் செய்கிறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டான கேக் செய்யுது. இப்போ நான் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, 4 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து மைதா 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புனா அதை பாருங்கள், இது வந்து 250 ml அந்த இது போட்டிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு டம்ளர் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து பவுடர்டு சர்க்கரை, அதாவது சர்க்கரையை வந்து மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2 சேம் அளவு தான். மிக்ஸ் பண்ண பொடி பண்ணதுக்கப்புறம் இந்த அளவு வந்துடும். அதனால தான் இந்த அளவு மாற்றி இது 185 ml வந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக எடுக்கும் போது நீங்கள் வந்து சுகர் எடுக்கும் போது 250 தான் எடுத்திருக்கேன். ஆனால் அது வந்து வரும்போது இப்படி வந்துருச்சு. பேக்கிங் சோடா, முட்டை, இது வந்து நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வச்சுருக்கேன். நம்ம வெனிலா ஃப்ளேவர் வேணுன்னா வெனிலா எசன்ஸ் வச்சுக்கலாம். எங்கள் இப்போ வீட்டில் வந்து பைனாப்பிள் இருக்கிறதுனால அந்த இது வச்சுருக்கேன். ஏன்னா வெனிலா வச்சா ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதில் வந்து முட்டையை எடுத்து அடித்து ஊற்றுறோம். எந்த மிஷினும் வேணாம், வீட்டிலேயே நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சோடாப்பு தான், பேக்கிங் பவுடர் ரொம்ப கலக்காமல் நம்ம லைட்டாக கலந்துக்கலாம். தேவையானது கலந்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் ஓடுலாம் இருந்ததுன்னா இப்போவே வந்து எடுத்துருங்க. சப்போஸ் விழுந்ததுன்னா அது இப்போ விழுந்திருக்கு, நான் இப்போ எடுக்கிறேன். அதுமாரி இருந்ததுன்னா எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அது நல்லது, ரொம்ப நல்லது. நல்லா பீட் பண்ணியாச்சு. பீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ சுகர் நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா அளவு இவ்வளோ எடுத்துக்கிட்டேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறேன். எனக்கு ரொம்ப இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நான் குறைச்சிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலான்னு. அதேமாதிரி மைதாவிலையும் எங்கள் அளவு குறைச்சிக்கிறேன். எடுத்து வச்சுட்டேன். இந்த நேரத்தில் ஒரே பக்கமே தான் செய்யணும். இந்த மைதா போட்டதுக்கப்புறம் ஒரே பக்கமே தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் வந்து கட்டி பிடிக்காமல் ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சளிச்சு வச்சுருந்தா, மைதாவை வந்து நான் சளிச்சு ஆல்ரெடி வச்சுருக்கேன், இதில் காமிக்கல. சளிச்சு வச்சு தான் நல்லது. கை மாற்றாமல் இப்படியே செஞ்சிட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரே பக்கமாகவே. இப்போ இந்த சைடு செஞ்சிங்கன்னா இந்த சைடே தான் செய்யணும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் கொஞ்சமாக லைட்டாக பைனாப்பிள் ஃப்ளேவர் நான் போட்டிருக்கேன். லைட்டாக போட்டால் போதும். பேக்கிங் சோடா ரொம்பவும் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலும் போதும். நான் 2 பிஞ்சு சேர்த்துருக்கேன். ஒரே சைடு தான் செய்யணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். மாற்றி கையை போட்டு மாற்றி செய்யாமல் ஒரே மாதிரியே கிண்டிகிட்டே வரணும். நல்லா எவ்வளோக்கு கிண்டுறமோ நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த கடாயில் இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்பக்கடாய். நான்ஸ்டிக் வந்து ஆப்பக்கடாய். இந்த கடாயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவி வச்சுருக்கிறதுல நம்ம இதை ஊற்றிக்கலாம்.
இது ஏந்தலானது ஊற்றினா சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக ஸ்டவ் வந்து கேஸ் வந்து கம்மியாகும். இது வந்து ஒரு டிப்ஸு. அங்கே நீங்கள் வந்து ரொம்ப குழியான பாத்திரம்லாம் எடுத்திங்கன்னா அது வந்து வேவறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் அகலமானதாக எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் அதில் பாதி அளவு எடுங்க. அந்த உப்பி வரத்துக்கு தேவையானது வேணும் இல்லைங்களா, அதனால் அதுக்கு பாதி அளவாக தான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். நான் பாத்திரத்தை பார்த்தேன், அதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா இது வந்து அடுத்தது உப்பி வரும்போது பெருசாக வரும் இல்லைங்களா, ரொம்ப ஊற்றினோம்னா மேலே வந்துடும். அதுக்காக தான் நான் அது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். சுத்தமாக அடிச்சு ஊற்றிட்டு இப்போ இந்த மாதிரி பழைய தோசைக்கல், நம்ம வீட்டில் வந்து தோசை சுடுற தோசைக்கல் இல்லாமல் இது மாதிரி பழைய தோசைக்கல் இருந்தால் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே வச்சுட்டு அப்படி கொஞ்சம் தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு மூடி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து, அரை மணி நேரம் கத்தி வச்சு செக் பண்ணிங்கன்னா அதில் ஒட்டலினா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சிங்க. இப்படி லைட்டாக அப்படி கொட்டினா போதும், விழுந்துடும். அது விழுந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருந்தோம்னா ரொம்ப அது இந்த இதெல்லாம் வராது. இந்த கொஞ்சம் கருப்பாக இருக்குது, இந்த இடம்லாம் இதாக இருக்குது பாருங்கள். இங்கே மிடியில் இருக்கிறதுனால சிம்மிலேயே கொஞ்சமாக வச்சதுனால அது மட்டும் கொஞ்சம் இதாகும். பாருங்கள், பீஸ் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து சாக்லேட் 2 இது போட்டிருக்கு. அதனால தான் அந்த ஒரு கொஞ்சம் மிடியில் வந்து ஓப்பன் பண்ணி சாக்லேட் போட்டேன். அதனால் அந்த இது ஆயிருக்கு. வேணுன்னா போட்டுக்கலாம் சாக்லேட்டு. அது பசங்களுக்கு பிடிக்குமேன்னு கொஞ்சம் போட்டிருக்கோம். ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், வீட்டிலையே ரொம்ப சாஃப்டாக பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இப்படி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக கேக்கு ரெடி. வீட்டிலே நல்ல கேக்கு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டிருக்கேன். ரொம்ப இப்போ ஓப்பன் பண்ணும் போதே இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது சிம்பிளாக நம்ம வீட்டிலையே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து என்னென்னா சாக்லேட் போட்டதுனால கொஞ்சம் பிளாக் ஆகிருக்குது பாருங்கள். சாக்லேட் போட்டிருக்கேன், அந்த இடத்துல சாக்லேட் போட்டது உள்ளே போயிருக்கு. அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா சாக்லேட் இருந்ததுன்னா அதுமாதிரி போட்டுக்கலாம். எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அந்த இதில் அதை அப்போதைக்கு வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் செய்கிற கேக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.